Hi dear friends, welcome to Bug Free Infotech channel. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் செகண்ட் யூனிட்டில் இருக்க 7th சாப்டர் தான் பார்க்க போகிறோம். 7th சாப்டர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ் பற்றி கொஞ்சம் படிச்சிருக்கோம் 3rd லெசன்ஸில். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம டீப்பாக பார்க்கலாம் வாங்க. லெட்ஸ் see the introductions about functions. ஃபங்க்ஷன்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆஃப் கோடு. இந்த பிளாக் ஆஃப் கோடை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாப்பை செய்யறதுக்காக தான். இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு டாஸ்க்கை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். மெயினாக ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமில் ஒரு சர்டைன் வாக், அதாவது ஒரு சில டாஸ்க் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஒரு 5 டைம்ஸோ இல்லை 10 டைம்ஸோ வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்த நீங்கள் வந்து மறுபடியும் அந்த லைன்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஒரே ஒரு ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷன்ஸில் அந்த டாஸ்க்கை இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அதை எத்தனை டைம் ஒன்றாலும் கால் பண்ணி ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ண வச்சுக்கலாம். ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து அந்த லைனை ரீடைப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன்ஸு. நெக்ஸ்ட்டு வில் see the advantages. என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ரிப்பீட்டேஷன்ஸ் வராமல் அவாய்ட் பண்ணலாம். பிளாக் அப் கோட் ஒரு 5 லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமில் வந்து ஒரு ரிப்பீட் ஆகுது அப்படின்னா ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸில் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேஷன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கோடிங்கை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மாடுலாரிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுது. என்ன மாடுலாரிட்டி அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ சின்னதாக உங்களுடைய ப்ரோக்ராமை மீனிங்ஃபுல்லாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் மாடுலாரிட்டி. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸு நமக்கு மாடுலாரிட்டியை ப்ரொவைட் பண்ணுது நம்ம ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம்னா. ஓகே, திஸ் ஆர் நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் டாபிக் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா there is a 4 types of functions are there. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாக்குக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் அ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். சம் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பைத்தானுடைய இன்டர்பிரேட்டரில் ப்ரீ டிஃபைன்டாக இருக்குது. ஸோ அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்ப்போம் லேட்டர். நெக்ஸ்ட் டாபிக் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ். லாம்டா ஃபங்க்ஷன்ஸ்ன்றது அப்படின்னா அனானிமஸ் அப்படின்னு சொல்லுவோம். அனானிமஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு ஃபங்க்ஷனுடைய நேம் இன்க்ளூட் பண்ணாமல் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணால் அதுதான் வந்து லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது இன்னொரு நேம் அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரிகர்ஷன் ஃபங்க்ஷன்ஸ். ரிகர்ஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அது அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளேயே கால் பண்ணிக்கிறது தான் ரிகர்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் கால் பை இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா வில் see how to define the functions. இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணணும்னா நிறைய பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். இதில் பைத்தானில் பார்த்தீங்கன்னா நிறைய பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் லெசன்ஸில் படிச்சிருப்போம். பிரிண்ட்டு, இன்புட்டு, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பைத்தானில் இருக்க பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணோம்னா அதுக்கான சர்டன் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் யூஸ் பண்ணோம். ஸோ அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு DEF என்ற கீவேர்டு யூஸ் பண்ணோம். ஃபாலோட் பை அந்த ஃபங்க்ஷனுடைய நேம். ஸோ நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபங்க்ஷனுடைய நேம் இருக்கணும். ஸோ ஃபங்க்ஷனுடைய நேம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேரந்திசிஸ் யூஸ் பண்ணோம். ஓகே, திஸ் த ஃபஸ்ட்டு ரூல்ஸ் டு கிரியேட் எ ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பேரந்திசிஸ்க்குள்ளே நீங்கள் பேராமீட்டர்ஸோ இல்லை ஆர்கியூமெண்ட்ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பேராமீட்டர்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருந்தோம்னா தட் இஸ் த பேராமீட்டர்ஸ் ஆர் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அதை இந்த பேராந்திசிஸ்க்குள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏதாவது இன்புட் நம்ம கொடுக்கணும்னா ஸோ இங்கே வந்து நம்ம பேராமீட்டர்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அந்த பேராந்திசிஸ்க்குள்ளே. ஓகே, வித்தின் திஸ் பேராந்திசிஸ். நெக்ஸ்ட் ரூல்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு லைன் முடிஞ்சதும் ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும், DEF என்ற கீவேர்டு இருக்கணும், ஃபங்க்ஷனுடைய நேம் இருக்கணும், பேராந்திசிஸ் இருக்கணும், பேராந்திசிஸ்க்குள்ளே வந்து பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். அந்த பேராமீட்டர்ஸ் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கோலன்ஸ் யூஸ்
ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கான கோட் பார்த்தீங்கன்னா இந்த கோலன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இன்டென்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கோடிங்கை இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பிளாக் முடியுது அப்படின்னா, அதாவது ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியாச்சு, டிஃபைன் பண்ணுறோம், ஒரு 4 or 5 லைன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் முடியுது அப்படின்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரிட்டன் என்ற கான்செப்டை யூஸ் பண்ணுவோம், ரிட்டன் என்ற கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்கேருந்து கால் பண்ணமோ அங்கே ரிட்டன் வர்றதுக்காக இந்த ரிட்டன் கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் பக்கத்தில் எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்ஸோ இல்லை பேராமீட்டர்ஸோ யூஸ் பண்ணலை அப்படின்னா that will print none அப்படின்றத print பண்ணும். ஓகே, சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆர்கியூமெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா அந்த ஆர்கியூமெண்ட்ஸில் இருக்க வேல்யூவை எங்கேருந்து கால் பண்ணுமோ அங்கே ரிட்டர்ன் பண்ணும். This is the rules and regulations to define the functions. Okay, let's see the syntax for it. ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணோம், ஸோ அந்த சின்டாக்ஸை நம்ம இப்போ ரூல்ஸ் பார்த்தோம்ல, ஸோ அந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், நம்ம டிஇஎஃப் என்ற கீவேர்டு இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுடைய நேமு, பேராந்திசிஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். இங்கே எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோலன் யூஸ் பண்ணுவோம். this is a first லைன். இந்த கோலனுக்கு அப்புறம் தான் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த ஃபங்க்ஷன் எத்தனை லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்டென்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அந்த லைன்ஸ் எல்லாம். ஓகே, ஃபங்க்ஷன் முடியுது அப்படின்னா லாஸ்ட்டாக ரிட்டன் என்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இல்லை இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கியூமெண்ட்ஸ் நீங்கள் இங்கே ரிட்டர்ன் பண்ணுறீங்கன்னா இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஒன்றுமே கொடுக்காம வெறும் ரிட்டர்ன் மட்டும் கொடுப்போம். அப்படி கொடுத்தோம்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நன்னுன்றதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, லெட்ஸ் see the black. இப்போ நம்ம பிளாக்னு சொல்கிறோமே, பிளாக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்ன்றது பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தான் பிளாக்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எத்தனை லைன் இன்க்ளூட் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சின்டாக்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி இங்கே ஒரு ஃபங்க்ஷன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். டிஎஃப் என்ற கீவேர்டு இருக்கணும், கொடுத்தாச்சு. ஃபங்க்ஷனுடைய நேம் இருக்கணும், ஃபங்க்ஷனுடைய நேம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோன்றது ஃபங்க்ஷனுடைய நேமு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேராந்திசிஸ் இருக்கணும். பேராந்திசிஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணாலும் பண்ணாமல் இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் எதுவும் இன்க்ளூட் பண்ணல. இன்க்ளூட் கொடுக்குற மாதிரி இருந்தது தான் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் பேராந்திசிஸ்குள்ளே. ஸோ இங்கே எந்த இன்புட்டும் கொடுக்கல, அதனால் பேராமீட்டர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்குள்ளே இன்டென்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி, இன்டென்டேஷன்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஒரு டேப் ஸ்பேஸ். ஓகே, இன்டென்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோன்னா பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம். அதாவது 2 லைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பிரிண்ட்ன்றது கொடுத்தோடனே டபுள் கோட்ஸில் இருக்கிறதா ஹலோ பைத்தான்ன்றது பிரிண்ட் ஆகும். ரிட்டன் என்னும் போது பார்த்தீங்கன்னா ரிட்டன் பார்த்தோன்னா எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்ஸும் ரிட்டன் பண்ணல. ஓகே, ஸோ எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்ஸும் எதுவுமே கொடுக்காம வெறும் ரிட்டன்ன்ற கீவேர்ட் மட்டும் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் பிளாக். ஓகே, நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நெஸ்டட் பிளாக்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுடைய நேம் பார்த்தீங்கன்னா பைத்தானில் இருக்க கீவேர்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷனில் எரர் வரும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனோட நேமு யூஎஸ்ஆர் ஐஃபன் ஏபிஎஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்துருக்காங்க. பேராந்திசிஸ்குள்ளே இங்கே பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேராமீட்டர்ஸ் நேம் என். ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இஃப் n greater than 0 ரிட்டன் n, எல்ஸ் ரிட்டன் மைனஸ் n. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுடைய பிளாக் கோடு. இதில் நெஸ்டட் பிளாக்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் நெஸ்டட் ஃபார் லூப், நெஸ்டட் இஃப் அப்படின்றதெல்லாம் படிச்சிருக்கோம். அதாவது ஒரு ஃபார் லூப்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் இருந்துச்சுன்னா தட் இஸ் அ நெஸ்டட் ஃபார் லூப். அதே மாதிரி தான் ஒரு பிளாக்குள்ளே இன்னொரு பிளாக் இன்க்ளூட் ஆச்சுன்னா தட் இஸ் அ நெஸ்டட் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், டிஎஃப் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பிளாக்கை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது ஒரு டேப் யூஸ் பண்ணி இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே மறுபடியும் இன்னொரு டேப், அதாவது டபுள் டேப் யூஸ் பண்ணி மறுபடியும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் த நெஸ்டட் பிளாக். ஒரு பிளாக்குள்ளே இன்னொரு பிளாக்கை இன்க்ளூட் பண்ணுற கான்செப்ட் தான் நெஸ்டட் பிளாக்ன்றது. அதாவது ஒரு டேப் கொடுத்து ஒரு பிளாக்கை கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு டேப், அதாவது டபுள் டேப் கொடுத்து இன்னொரு பிளாக்கை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் நெஸ்டட் பிளாக். நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். லெட்ஸ் see the first advantages. ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய ப்ரோக்ராமை ஈஸியாக டிவைட் பண்ணி மாடியூல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோடை வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பெரிய ப்ரோக்ராமை சின்னதாக கட் பண்ணுறதுனால நம்ம வந்து ஈஸியாக அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா,
ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து ஈஸியாக வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் இருக்க கோடை ரிப்பீட்டடாக வந்து ரீடைப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஒரு ப்ரோக்ராமில். ஒன்ஸ் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனை, ஸோ அந்த ஃபங்க்ஷனுடைய நேமை யூஸ் பண்ணி நம்ம எத்தனை டைம் வேணாலும் அதை கால் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண வச்சுக்கலாம். ஓகே, தட் இஸ் த நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சுன்னா ஃபங்க்ஷனுடைய ஃபங்க்ஷனாலிட்டியை பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த அனதர் அட்வான்டேஜஸ். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த அட்வான்டேஜஸ் ஃபார் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் டாபிக், காலிங் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, லெட்ஸ் see this example. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் த ஃபங்க்ஷன். ஸோ அலோன்றது ஃபங்க்ஷனுடைய நேமு. ஸோ இந்த ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஃபங்க்ஷன்றது பார்த்தீங்கன்னா தட் வில் நாட் ஆட்டோமேட்டிக்லி எக்ஸிக்யூட். நம்ம தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட் டு எக்ஸிக்யூட் தட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து காலிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த காலிங் ஃபங்க்ஷனை வந்து நம்ம டேரெக்டாக இன்க்ளூட் பண்ணாமல் பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே சேர்த்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே அலோனு பார்த்தோன்னே ஸோ இது ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணோம். ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற பிரிண்ட் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணோம். பிரிண்ட் ஃபங்க்ஷனில் டபுள் கோர்ஸில் என்ன இருந்தாலும் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணோம். ஸோ அப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலோ பைத்தான் அப்படின்றத பிரிண்ட் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் என்ற கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். ரிட்டர்ன் என்ற கீவேர்டில் எந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸோ பேராமீட்டர்ஸோ இல்லை அப்படின்னா ஸோ அது என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்ன்றதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த அவுட்புட் ஃபார் திஸ் காலிங் ஃபங்க்ஷன்ஸ். சப்போஸ் நான் வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்காம டேரெக்டாக வந்து ஹலோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய காலிங் ஃபங்க்ஷன்றது ஹலோ டேரெக்டாக கொடுத்துருக்கேன், பிரிண்ட்ன்றது கொடுக்காம கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து பிரிண்ட்டு கொடுக்கல, பிரிண்ட்டு கொடுத்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்றது வரும்போது நன்னுன்றதை பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட்டுக்குள்ளே கொடுக்காம தனியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹலோன்றது பார்த்தீங்கன்னா ஹலோ ஃபங்க்ஷனை கால் பண்ணும். கால் பண்ணிவிட்டு பிரிண்ட்டு நம்ம டபுள் கோர்ஸில் இருக்க ஹலோ பைத்தான்ன்றதை பிரிண்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த ரிட்டர்ன்ன்றது பிரிண்ட்டுக்குள்ளே இருந்தால் தான் பிரிண்ட் பண்ணும் நன்னுன்றதை. இந்த ரிட்டர்ன்ன்றது பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுக்குள்ளே போகாதனால ஸோ தட் வில் நாட் பிரிண்ட் எனிதிங். ஓகே, ஸோ அப்போ அவுட்புட் என்ன பிரிண்ட் ஆகும்னா ஜஸ்ட் அலோ பைத்தான்ன்றது மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, திஸ் இஸ் த காலிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ மெயினாக காலிங் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை தான் காலிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், பாசிங் பேராமீட்டர்ஸ் இன் ஃபங்க்ஷன்ஸ். வில் சி த சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் பார்த்தோம்னா சேம் சின்டாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். def என்ற கீவேர்டு இருக்கணும், ஃபங்க்ஷனோட நேம் இருக்கணும். ஸோ பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு இன்க்ளூட் மோர் தென் ஒன் வி ஹவ் டு செப்பரேட்டட் பை தி கமாஸ். ஓகே, ஸோ 2 ஆர் மோர் இன்க்ளூட் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொன்றத்தையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு கமாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூஸை பாஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் see தி எக்ஸாம்பிள் ஃபார் இட். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து def ஃபங்க்ஷனோட நேம் பார்த்தீங்கன்னா ஏரியா. ஓகே, ஸோ இதுக்குள்ளே சம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதாவது WHன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேராமீட்டர்ஸ். ஓகே, WHன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேராமீட்டர்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3, 5 அப்படின்னு கொடுத்துருக்கோம். திஸ் இஸ் த ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இந்த லெசன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து பேராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் சொல்லிட்டு அடிக்கடி நம்ம அதை பார்ப்போம். என்ன பேராமீட்டர்ஸ் என்ன ஆர்குமெண்ட்ஸ்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷன்ஸில் கொடுக்குறோம் அப்படின்னா திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷன்ஸில் இங்கே 2 வேரியபிள் கொடுத்துருக்கோம். WH அப்படின்ற வேரியபிள் கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த பேராமீட்டர்ஸ்க்கு பாஸ் பண்ணுற வேல்யூஸை தான் நம்ம வந்து ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷன்ஸில் கொடுக்குற வேரியபிள் வந்து பேராமீட்டர்ஸ், அந்த பேராமீட்டர்ஸ்க்கு பாஸ் பண்ணுற வேல்யூஸை தான் நம்ம வந்து ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா தட் வில் நாட் ஆட்டோமேட்டிக்லி எக்ஸிக்யூட். ஸோ நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஸோ திஸ் இஸ் த காலிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை. ஏரியா 3, 5 போது இந்த 3 வந்து டபிள்யூக்கு பாஸ் பண்ணும், 5 வந்து ஹெச்சுக்கு பாஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். டபிள்யூனுடைய வேல்யூ 3, ஹெச்னுடைய வேல்யூ 5. ஸோ இதுதான் பாசிங் த பேராமீட்டர்ஸ் இன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டார் சிம்பிள்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள்ஸ். கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள்ன்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணால் மல்டிப்ளிகேஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ 3யும் 5யும் மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை இங்கே பிரிண்ட் பண்ணும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 15ன்றது இந்த எக்ஸாம்பிள்னுடைய அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணும். ஓகே,
ஸோ இதில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பேராமீட்டர்ஸ்னா என்ன ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன பேராமீட்டர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா வேரியபிள் யூஸ்டு டு டிஃபைன் இன் தி ஃபங்க்ஷன்ஸ் ஓகே ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைன் பண்ணுற வேரியபிளை தான் வந்து பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஒரு வேல்யூவை வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ்க்கு ஃபங்க்ஷனில் இருக்க பேராமீட்டர்ஸ்க்கு பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் வந்து ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம் ஓகே திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் பாசிங் பேராமீட்டர்ஸ் இன் ஃபங்க்ஷன்ஸ் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் என்ன ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுதான் வந்து ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம் ப்ரைமர்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே 4 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது 4 டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆர்குமெண்ட்ஸ்ன்றது யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து கீவேர்ட்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் ஓகே let's see one by one first வந்து record arguments na enna அப்படின்றத பார்க்கலாம் let's see this example this is a calling function எதுக்கு கிரியேட் பண்ணனா ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணும்னா நமக்கு அதுக்கான ஸ்டேட்மென்ட் கிரியேட் பண்ணோம் ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்து காலிங் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம் ஸோ இங்கே பாருங்க நம்ம பிரிண்ட் ஸ்ட்ரிங் என்ற ஃபங்க்ஷன் நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி கால் பண்ண போகிறோம் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ காலிங் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்ம வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ஸில் எத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்கோ ஸோ அதுக்கான ஆர்குமெண்ட்ஸை வந்து காலிங் ஃபங்க்ஷன்லையும் இன்க்ளூட் பண்ணணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேராமீட்டர்ஸ் இருக்குது அதுக்கான வேல்யூ எதுவுமே நம்ம இன்க்ளூட் பண்ணி கால் பண்ணலை ஸோ அப்படி கால் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் எரர்ன்றது வரும் ஸோ என்ன எரர்ன்றதை பாருங்கள் பிரிண்ட் ஸ்ட்ரிங் மிஸ்ஸிங் ஒன் ரெக்கார்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லுது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணி தான் கால் பண்ணணும் ஸோ அப்படி பண்ணாததுனால தட் ஷோவிங் த எரர் சப்போஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை ரீரைட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி print string so this is the calling function another calling function so இந்த ஸ்டேட்மெண்ட்டை erase பண்ணிட்டு நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்க்ளூட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றீங்கன்னா சோ அப்ப இந்த பாராமீட்டர்ஸ்ல இந்த ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் ஆகும் அதாவது வெல்கம் என்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா str ல பாஸ் ஆகி சோ இது உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்போ உங்களுக்கு வந்து ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ பிரிண்ட்டுக்குள்ள டபுள் கோட்ஸ்ல எக்ஸாம்பிள் ரெக்கார்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆகும் ஏன்னா டபுள் கோட்ஸ்ல இருக்கிறதுனால அது அப்படியே பிரிண்ட் பண்ணும் நெக்ஸ்ட் பிரிண்ட் str னும்போது str ன்றது டபுள் கோட்ஸ்ல இல்ல டபுள் கோட்ஸ்ல இருந்துச்சுன்னா str என்ற வேர்ட் அப்படியே பிரிண்ட் பண்ணும் ஸோ அப்படி இல்லாதனால பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணும் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ வெல்கம்ன்றது இந்த எஸ்டிஆருக்கு பாஸ் பண்ணிக்கிறதுனால ஸோ அந்த எஸ்டிஆருக்குள்ளே இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணுவீங்க ஸோ அப்போ என்ன பிரிண்ட் ஆகுனா ரெக்யர்மெண்ட்ஸ் வேல்யூ வெல்கம் அப்படின்றத பிரிண்ட் பண்ணுவாங்க ஓகே ரெக்யர்மெண்ட்ஸ் முடிஞ்சதும் நெக்ஸ்ட் பிரிண்ட் எஸ்டிஆர்னும் போது வெல்கம்ன்றது பிரிண்ட் ஆகும் திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ரெக்கார்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஓகே லெட்ஸ் see this keyword arguments என்ன கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேராமீட்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதனுடைய சீக்வன்ஸை பாஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம முன்னாடி டாப்பிக்கில் பார்த்தோம் பட் கீவேர்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஆர்டராக பாஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஸோ எந்த ஆர்டரில் வேணாலும் நம்ம கீவேர்டை கரெக்டாக மிஸ்மேட்ச் பண்ணாமல் கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம பேராமீட்டர்ஸ் அன்ஆர்டரில் கூட நம்ம பாஸ் பண்ணலாம் ஸோ தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் okay let's see this example இங்க பாத்தீனா print dataன்றது பாத்தீனா ஃபங்க்ஷனோட நேம் சோ இதுல பாத்தீனா ரெண்டு பாராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் நேம் ஏஜ் அப்படின்றது நம்ம பாத்தீனா एक्चुअली பாத்தீனா நம்ம முன்னாடி வரைக்கும் பார்த்ததுனா ஆர்டரா கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் நேம்க்கான வேல்யூஸ் கொடுக்கணும் நெக்ஸ்ட் ஏஜ்க்கான வேல்யூஸ் கொடுக்கணும் பட் இந்த கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பாத்தீனா நம்ம ஃபர்ஸ்ட் ஏஜ்னுடைய வேல்யூ கொடுக்கலாம் செகண்ட் நேம்னுடைய வேல்யூ கொடுக்கலாம் சோ அதாவது ஆர்டரா கொடுக்காம ஒரு வேல்யூஸை அன்ஆர்டர்லயும் நம்ம கொடுக்கலாம் சோ அதுதான் வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம்ன்றதை பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம் ஸோ அதுதான் வந்து காலிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த லைன் எதுக்கு இன்க்ளூட் பண்ணணுன்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகாது அதை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம தான் வந்து ப்ரோக்ராம்குள்ளே இன்க்ளூட் பண்ணணும் ஸோ இங்கே பாருங்கள் பிரிண்ட் டேட்டா ஃபங்க்ஷனோட நேம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நேமுக்கும் ஏஜுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்குமெண்ட்ஸு நம்ம பாஸ் பண்ண போகிறோம் டைரக்டா வேல்யூ மட்டும் கொடுக்காம ஸோ அதனுடைய கீவேர்ட்ஸ் அதாவது அந்த பேராமீட்டர்ஸ் நேமை யூஸ் பண்ணி நம்ம அதுக்கான வேல்யூ பாஸ் பண்ண போறோம் இங்க பார்த்தீங்கன்னா ஏஜ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம்னுடைய வேல்யூ கொடுக்காம ஏஜ்னுடைய வேல்யூ ஃபர்ஸ்ட் பாஸ் பண்றோம் ஏஜ் என்ற கீவேர்டை கரெக்டா ஸ்பெல்லிங் கொடுக்கணும் ஸோ இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஆச்சுன்னா ஏஜிக்கு பதிலாக ஏஜிஏ அப்படின்னு ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக போகாது ஸோ தட் வில் ஷோ த எரர் ஸோ அப்போ நம்ம இந்த கீவேர்டை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி நம்ம வேல்யூ பாஸ் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமாஸ் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு நேம்க்கான
வேல்யூஸை இங்கே பாஸ் பண்ணுறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா மஹி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள்ஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டராக பாஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கீவேர்டு யூஸ் பண்ணால் நம்ம அன்ஆர்டரில் கூட நம்ம ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணலாம் பேராமீட்டர்ஸ்க்கு. தட் இஸ் அ கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஒரு பேராமீட்டர்ஸ்க்கு வந்து நம்ம வேல்யூ வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ஸ்லேயே கொடுத்தாச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு எப்போ வந்து நம்ம ஒரு வேல்யூ பாஸ் பண்ணலையோ ஸோ அந்த சமயத்தில் அந்த டிஃபால்ட் வேல்யூஸை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். லெட்ஸ் see the example for it. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுடைய நேம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் இன்ஃபோ. இதுக்குள்ள ரெண்டு பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர்ஸ் நேம், செகண்ட் பேராமீட்டர்ஸ் வந்து சேலரி. ஸோ இங்கே பாருங்கள் நேமுக்கு எந்த வேல்யூமே கொடுக்கல, பட் சேலரிக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பேராமீட்டர்ஸ்க்கு வேல்யூ வந்து ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போதே கொடுத்துட்டீங்கன்னா அதுதான் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ அப்போ நேம்ன்றது டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் கிடையாது, சேலரின்றது தான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே லெட்ஸ் see this. ஸோ இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா நம்ம கால் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் இன்ஃபோ மணி. ஓகே, பிரிண்ட் இன்ஃபோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ நம்ம வந்து பாஸ் பண்ணணும், பட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேல்யூ தான் பாஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நேமில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ சேலரிக்கு எந்த வேல்யூ நம்ம வந்து பாஸ் பண்ணாதனால டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ நம்ம வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்னுடைய அவுட்புட்டு பிரிண்ட் டபுள் கோட்ஸ்குள்ள நேம் இருந்ததா நேம்ன்றது பிரிண்ட் ஆகும். செகண்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் டபுள் கோட்ஸ்குள்ள சேலரின்றது டபுள் கோட்ஸில் இருக்க அப்படியே பிரிண்ட் ஆகிட்டு சேலரியில் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணுவோம். சேலரியில் என்ன இருக்குது 33,500 அப்படின்றத பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் அ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். இதே வந்து காலிங் ஸ்டேட்மெண்ட்டை வந்து வேறு ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் பிரிண்ட் இன்ஃபோ. ஸோ இந்த லைனுக்கு பதிலாக நான் வந்து இந்த லைனை இன்க்ளூட் பண்ணுறேன், காலிங் ஃபங்க்ஷனை இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு வேல்யூமே நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். இங்கே ஒரு வேல்யூ தான் பாஸ் பண்ணோம், அதனால் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸை எடுத்துக்கிச்சு சேலரியில். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ நான் பாஸ் பண்ண போகிறேன். ராம்ன்றது நேமில் போய் ஸ்டோர் ஆகும், 2000ன்றது சேலரியில் போய் ஸ்டோர் ஆகும். நான் பாஸ் பண்ணுறதுனால அதாவது சேலரிக்கான வேல்யூவை வந்து பார்த்தீங்கன்னா காலிங் ஃபங்க்ஷன்லேருந்தே நான் பாஸ் பண்ணுறதுனால சேலரியில் இருக்க டிஃபால்ட் வேல்யூவை எடுத்துக்காது. இப்போ 2000ன்றதை சேலரியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நேம் ராம்ன்றது பிரிண்ட் ஆகும், சேலரி 2000ன்றது பிரிண்ட் ஆகும். திஸ் இஸ் அவுட்புட் ஃபார் தட் ப்ரோக்ராம். Okay, let's see how it's working in Python ideally. Okay, let's see this example in Python. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா Python ideally ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராமை வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நம்மளால் ரன் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பிரிண்ட் இன்ஃபோன்றதை ஜஸ்ட் மணின்ற வேல்யூ மட்டுமே பாஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். நான் சேலரிக்கு எந்த வேல்யூவும் பாஸ் பண்ணல. அப்போ நம்ம 3500 டிஃபால்ட்டாக எடுத்துக்கணும்னு பார்த்தோம். இப்போ ரன் பண்ணுங்கள். ஜஸ்ட் F5 அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஜஸ்ட் F5 கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். F5 கீயை ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் நேம்ன்றதில் பார்த்தீங்கன்னா மணின்றது ஸ்டோர் பண்ணுது. இப்போ நம்ம சேலரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூவும் பாஸ் பண்ணாதனால பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ கொடுத்தோமோ ப்ரோக்ராம்குள்ளே, அதாவது டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்குள்ளே என்ன வேல்யூ கொடுத்தோமோ அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு அதே பிரிண்ட் பண்ணுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் காலிங் ஃபங்க்ஷன்ஸ் பாருங்கள். ஃபங்க்ஷன்ஸ் கிளப் மணி. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ண போகிறேன். அதாவது மணின்றது ஒன்று, 1000ன்றதை பாஸ் பண்ண போகிறேன் சேலரியில். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸில் இருக்க வேல்யூஸை எடுத்துக்காத நான் பாஸ் பண்ணுற வேல்யூஸை வந்து சேலரியில் ஸ்டோர் பண்ணி இங்கே பிரிண்ட் ஆகும். இப்போ பார்க்கலாம், அதையும் ரன் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரோக்ராம் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நான் என்ன ஆர்குமெண்ட்ஸை வந்து பாஸ் பண்ணணும், நேமுக்கு வந்து மணின்றதை பாஸ் பண்ண மணின்றதை பிரிண்ட் பண்ணியிருக்கு. 1000ன்றது பார்த்தீங்கன்னா சேலரியில் பாஸ் பண்ண அப்போ 1000ன்றது பிரிண்ட் ஆகுது. இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூன்றது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல். நம்ம எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேராமீட்டர்ஸ்க்கு வந்து வேல்யூ பாஸ் பண்ணலையோ அந்த சமயத்தில் தான் அதுக்கு கொடுத்துருக்க டிஃபால்ட் வேல்யூஸை எடுத்துக்கும். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். லெட்ஸ் see the next topic, variable length arguments. இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேராமீட்டர்ஸை டிஃபைன் பண்ணிட்டு இருப்போம். ஒரு ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 4 பேராமீட்டர்ஸை வச்சு டிஃபைன் பண்ணிட்டு இருப்போம். பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 6 ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ அப்படி பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் டிஸ்பிளே ஆகும். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா df sum அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுடைய நேமு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 பேராமீட்டர்ஸை இன்க்ளூட் பண்ணிருக்கோம், x, y, z. பட் நம்ம அதுக்கான வேல்யூஸை வந்து 3 பாஸ் பண்ணாமல் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 5ன்றதை பாஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம 5 பாஸ் பண்ணும்போது பார்த்தா இந்த பேராமீட்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணாது. ஸோ அப்படி அக்செப்ட் பண்ணாத நேரத்தில் பார்த்தா தட் வில் ஷோ த எரர்ஸ்.
என்ன எரர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்ன்ற ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் தான் பாஸ் பண்ணணும், பட் 5 பாஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு எரரை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்க்காக தான் நம்ம வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ்ன்றதை யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன எப்படின்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. நான் கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நான் கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ்ன்றது அப்படின்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டப்புள்ஸில் நெக்ஸ்ட் லெசன்ஸில் நெக்ஸ்ட் சாப்டர்ஸில் நம்ம அதை பற்றி படிப்போம். இந்த கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புக்லேயே அது கிடையவே கிடையாது. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. லெட்ஸ் see the syntax for this. ஒரு வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சின்டெக்ஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு DEF, அதாவது ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இதுவும். இங்கே பேராமீட்டர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாலும் இந்த பேராமீட்டர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கும். தட் இஸ் a கான்செப்ட் ஆஃப் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். லெட்ஸ் see the எக்ஸாம்பிள். ஸோ இங்கே ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷனோட நேம் பார்த்தீங்கன்னா print NOS. ஸோ இங்கே ஆர்குமெண்ட்ஸ், அதாவது பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை ஆர்குமெண்ட்ஸு நீங்கள் பாஸ் பண்ணாலும் இதில் அக்செப்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி என்ற வேரியபிளை யூஸ் பண்ணி NOS அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணுறீங்களோ ஸோ அத்தனை ஆர்குமெண்ட்ஸை வந்து கால்குலேட் பண்ணிக்கும். பிரிண்ட் என்னும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் பண்ண ஆர்குமெண்ட்ஸை ஒவ்வொன்றா பிரிண்ட் பண்ணிகிட்டே வரும். ஓகே, ஸோ பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டர்ன்றதை பாஸ் பண்ணோம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான காலிங் ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க ஃபர்ஸ்ட் லைனை பிரிண்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர்ஸில் இருக்கனால பிரிண்டிங் 2 வேல்யூஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லைன் அவங்களுக்கு வரும். ஓகே, லுக் அட் திஸ் அவுட்புட். ஃபர்ஸ்ட் லைனு பிரிண்டிங் 2 வேல்யூஸ்ன்றது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணுறோம், 1, 2 அப்படின்ற 2 வேல்யூ பாஸ் பண்ணுறோம். இந்த 2 வேல்யூமே இங்கே அக்செப்ட் பண்ணிக்கும். அக்செப்ட் பண்ணிவிட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். 1ன்றது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும், 2ன்றது செகண்ட் பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தா நெக்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் பண்ணும். பிரிண்ட்ன்றது சிங்கிள் கோர்ஸில் பிரிண்டிங் 3 வேல்யூஸ் இருக்கிறதுனால ஸோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து 3 ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண வைக்க போகிறோம். ஸோ அப்போ அந்த 3 ஆர்குமெண்ட்ஸும் இதில் ஸ்டோர் ஆகும். அதை ஒவ்வொன்றா எடுத்து பிரிண்ட் பண்ண போகிறோம். 10ன்றது ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும், செகண்ட் 20ன்றது பிரிண்ட் ஆகும், தேர்டு 30ன்றது பிரிண்ட் ஆகும். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். Let's see the remaining topics in next video. Thank you for your moral support.